இன்னும் ஐபிஎல் ஆப்ஷனுக்கு லெஸ் தேன் 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஐபிஎல் 26 ஆப்ஷனில் சிஎஸ்கேட ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னவா இருக்குது, எந்த ஏரியாஸ்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்களை தெரிவித்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஆன்கோயிங் எஸ்எம்ஐடியில் உருவியல் படையிலோட கன்சர்னிங் ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. முதல் கேமில் சர்வீசஸ்க்கு எதிராக ஒரு சரியான செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ப்ளே பண்ண 6 இன்னிங்ஸில் வந்து நிறைய சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் தான் இருக்குது. இப்போ ஸ்கோர்ஸில் நான் படிச்சிருக்கேன் பாருங்களேன். 20 of 10, 8 of 8, 2 of 4, 7 of 4, 39 of 11 and நேத்திக்கு பஞ்சாபுக்கு எதிராக 189 சேஸ் பண்றப்போ 0 of 6க்கு ஆட்டம் இழந்திருக்கார். வெரி இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்சஸ். நம்ம என்ன உருவில் படையில லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்ணாலும் ஐபிஎல் 26 சீசனுக்கு முன்னாடி அவரோட ஃபார்ம் கண்டிப்பா கன்சர்னிங்கா இருக்கு. சிஎஸ்கே ரொம்பவே நம்பிக்கை வச்சு தான் உருவில் படையில நெக்ஸ்ட் சீசனுக்கு ரீடைன் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் ஃபார்மை எதிர்பார்ப்பாங்க சீசனுக்கு முன்னாடி. பட் இப்போ கரண்ட் எஸ்எம்ஐடி சீசன் பார்க்கறப்போ இஸ் நாட் மேட்சிங் த ஹைப் அரௌண்ட் ஹிம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எனிவே இப்போ உருவிலோட ஃபார்ம் கன்சர்னிங்காக இருந்தாலும் ஆயுஷ் மாத்திரை அந்த அதர் ஹேண்ட் பேக் டு பேக் சென்ச்சுரிஸ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆயுஷ் மாத்திரையோட ஸ்பாட் அவர் சீல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உருவில் இஸ் அ கிரேட் பிளேயர், நோ டவுட்ஸ் ஆன் தட். சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அட் ஈடன் கார்டன்ஸ் அந்த மேட்சே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர். உருவில் இஸ் ஹை ரிஸ்க் பிளேயர். இந்த பட்டா பாகியம் படாட்டி லேகியம்னு நம்ம சீக்கா சொல்லுவார் இல்லையா, அந்த கேட்டகரியில் வரக்கூடிய பிளேயர் தான் நம்ம உருவில் பட்டேல். உருவில் ஒரு ப்ராப்பர் மாடர்ன் T20 கிரிக்கெட் பிளேயர். இந்த அபிஷேக் சர்மா மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த லெவலுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக உருவில் ஃபியூச்சரில் அந்த லெவலுக்கு கண்டிப்பாக வர முடியும். உருவிலோட டிஸ்மிசல்ஸ் இந்த எஸ்எம்ஐடி சீசனில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக கேட்ச் கொடுத்து தான் அதிகமாக அவுட் ஆகியிருப்பாரு. அதை நான் பார்க்காமே கூட சொல்லுவேன். ஸோ உருவில் அவரோட ஷார்ட் செலக்ஷன் கேமை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பவர் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உருவில் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க உருவிலோட கரண்ட் ஃபார்மை பற்றி, அவர் நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்கேயோட ஸ்டார்டிங் 11ல் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. சஞ்சோட ட்ரேட் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ உருவிலோட ஃபார்மை பார்த்ததுக்கு அப்புறமா சஞ்சு எடுத்தது ஒரு நல்ல டிசிஷன் தான் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஐபிஎல் ஷார்ட் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நிறைய ஃபேன்ஸோட கேள்வியாக இருக்கு. இன்னும் ஷார்ட் லிஸ்ட் அஃபிஷியலாக வந்து பப்ளிக் ரிலீஸ் ஆகல. ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்க்குறப்போ ஆப்ஷனுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியாவது பிசிஏ கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இப்போ டிசம்பர் 9 or 10 அன்னைக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகிரும். ஸோ 1355 பிளேயர்ஸ் வந்து இந்த ஆப்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட்டில் ஒரு 340லேருந்து 500 பிளேயர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஷார்ட் லிஸ்ட்டோட மேஜர் டவுட்ஸ்லாம் இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஷார்ட் லிஸ்ட்டில் மார்க்கி செட் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி. மினி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கி செட் எதுவும் கிடையாதுங்க. ஒன்லி பேட்டர்ஸ், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ், அன்கேப் பிளேஸ் இதுதான் வந்து செட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. பேட்டர்ஸ்க்கான செட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர் செட், செகண்ட் பேட்டர் செட், தேர்ட் பேட்டர் செட்னுமே கண்டிப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா பேட்டர்ஸுமே வந்து ஒரே செட்டில் வர மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த முதல் பேட்டர் செட் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர் செட் தான் கேமரன் கிரீன் வர போறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இப்போ ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அந்த கான்டெஸ்ட் வந்து பில்ட் யுவர் ஓன் சூப்பர் ஸ்குவாட். இப்போ சிஎஸ்கே 9 ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த 9 ஸ்லாட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ்க்கான செட்டில் வந்து கேமரன் கிரீனோட நேம் மென்ஷன் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் கேமரன் கிரீன் இந்த ஐபிஎல் ஆப்ஷனுக்கு ஆஸ் அ பேட்டராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, ஆஸ் அன் ஆல்ரவுண்டராக அவர் ரெஜிஸ்டர் பண்ணல. அண்ட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, சில டீம்ஸ்லாம் வந்து கேமரன் கிரீன் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒரு பேட்டராக ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா செட்டில் முன்னாடியே வந்துடுவீங்க. ஸோ எங்களுக்கு வசதியாக இருக்கும் உங்களை ஃபர்ஸ்டே வந்து பிக் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். இந்த நியூஸ் உண்மையோ போயோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பிகாஸ் கேமரன் கிரீன் எப்படி இருந்தாலுமே ஃபுல் ஓவர்ஸ் ஆஃப் கோட்டா அவரால் பவுல் பண்ண முடியாது. அவர் வச்சிருக்கிற ஃபிட்னஸுக்கு 2 ஓவர் போட்டாலே கண்டிப்பாக கால் இழுத்துக்கும். கேமரன் கிரீன் கரண்டாக ஆஸ்திரேலியன் டீமோட மெயின் பிளேயராக இருக்கிறதுனால நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸோட தான் வந்து கேமரன் கிரீனை வந்து இந்தியாக்கே வந்து ஆஸ்திரேலியா அனுப்பிச்சு வைக்க போறாங்க. ஆக்சுவலாக கேமரன் கிரீன் பேட்டர் ரெஜிஸ்டர் பண்றதுனால என்ன பெனிஃபிட் தானே கேட்குறீங்க. இப்போ ஆப்ஷனில் அவர் முன்னாடி வரதுனால டீம்ஸ் எல்லாரும் வந்து பர்ஸ் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. எனிவே லெட்ஸ் வெயிட், ஷார்ட் லிஸ்ட் எனி டைம் சூன் வரலாம். அதனால கேமரன் கிரீன் எந்த ரோல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்ல ஜென்ரலாக இந்த ஆப்ஷனில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வருவோமே. சிஎஸ்கே இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால சிஎஸ்கே கண்டிப்பா ஒரு சில அன்கேப் டேலண்ட்ஸை பிக் பண்ண போறாங்க இல்லையா. ஸோ சிஎஸ்கே மினிமம் ஒரு 3 அன்கேப் டேலண்ட்ஸாவது பிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம கிட்ட 9 ஸ்லாட்ஸ் ரிமைனிங், அதில் ஒரு 3 அன்கேப் பிளேஸாவது நம்ம எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணதுனால சிஎஸ்கே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் பேசர் எடுக்க போறாங்க. ஒரு அவுட் அண்ட் அவுட் ப்ராப்பர் 140+ போடக்கூடிய ஒரு பவுலரை கண்டிப்பாக சிஎஸ்கே பிக் பண்ண தான் போறாங்க. பார்த்தீங்கன்னாவே திரும்ப பைபேக் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்குதான். பட் இன்கேஸ் அவர் ஹையா போனார்னா சிஎஸ்கே கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேகேஆருமே அசால்ட்டாக அவர் விட போகிறது கிடையாது. கேகேஆர் வெரி மச் பார்த்தீங்கன்னா மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத ரெவ் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்மும் பண்ணியிருப்பாங்க. ஷேபாக்ல ப்ரீவியஸாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முஸ்தபிசரே திரும்ப எடுக்கலாம். இந்த ஆப்ஷனில் கூட 2 crores பேஸ் பிரைஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. முஸ்தபிசர் கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா வந்து என்ஓசி தான். பிகாஸ் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல கூட முஸ்தபிசரோட என்ஓசி வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு சில ஃபேன்ஸ்லாம் ஆன்லைனில் ஜேக்கப் டஃபியை பற்றியுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ஷனில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்குமே நியூசிலாந்து பிளேயர்ஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு.
இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒன் நியூசிலாந்து பிளேயராவது சிஎஸ்கேல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அந்த நியூசிலாந்து பிளேயர் ஜேக்கப் டஃபியா இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. அண்ட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் சிஎஸ்கே வந்து ஆர் இன் சர்ச் ஃபார் ஸ்பின்னர்ஸ் டூ, பிகாஸ் சிஎஸ்கே ஆர் லேக்கிங் இன் ஸ்பின் டிபார்ட்மெண்ட். நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து லாஸ்ட் சீசன் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். அஸ்வின், ஜடேஜா மாதிரி பிளேயர்ஸ் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக சிஎஸ்கே ஸ்குவாட்ல நூர் அகமது தான் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னராக இருக்காரு. ஸ்ரேயஸ் கோபால் ஒரு பேக்கப்பாக தான் கண்டிப்பாக இருக்க போறாரு நெக்ஸ்ட் இயருமே. அதனால சிஎஸ்கே கண்டிப்பாக அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ரோஹித் ஜுக்லன் ரீசெண்டாக அவரோட யூடியூப் லைவ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, டிராவின் மேத்யூ அப்படிங்கிற ஸ்ரீலங்கன் ஆஃப் ஸ்பின்னர் வந்து சிஎஸ்கே இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே மட்டும் இல்லை, எம்ஏயுமே அவர் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா. சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பர்ஸ்க்கு எம்ஏ எல்லாம் காம்படிட்டராக கூட கன்சிடர் பண்ண வேணாம். அதனால சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களால ஈஸியாகவே அவரை பிக் பண்ண முடியும். 21 இயர்ஸ் ஓல்டுங்க. ரீசெண்டாக நவம்பர் மந்த்ல எமர்ஜிங் ஏஷியா கப் நடந்திருக்கு இல்லையா, ஜிதேஷ் சர்மா கூட வந்து சம்பவம்லாம் பண்ணி வந்து தேவையில்லாத ஷாட்லாம் ப்ளே பண்ணி அவுட் ஆகியிருப்பாரு. அந்த டோர்னமெண்ட் தான் இந்த டிராவின் மேத்யூன்றவர் வந்து ஸ்பாட்லைட்டுக்கு வந்தாரு. எக்ஸாக்ட்லி வந்து தீக்ஷனா மாதிரியே தாங்க ஆக்ஷன் இவருக்கு. நீங்க சொல்றது புரியுது. தீக்ஷனாவே ஆக்ஷனுக்கு வரப்போ எதுக்குடா தீக்ஷனாவோட மினி வெர்ஷன்லாம் வாங்கிட்டு அப்படின்னு கேட்பீங்க. மேபி தீக்ஷனா கிட்ட இல்லாதது வேற ஏதோ இவர்கிட்ட இருக்கு போல. தீக்ஷனாவோட ஒரு பெட்டர் ஃபீல்டரா கூட இருக்கலாம். ஏன்னா தீக்ஷனாவோட கேச்சிங் பத்தி நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. அண்ட் இந்த டிராவின் மேத்யூ கரண்டா வந்து ஜேஎஸ்கே நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவர் ஃபாலோ பண்ற ஒரே சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைசி அதுதான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஏஆர் ஸ்ரீகாந்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்க. மேபி சிஎஸ்கேயுமே இப்போ கரண்டா வந்து இன் சர்ச் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த டிராவின் மேத்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். எனிவே டாபிக் விட்டு கம்ப்ளீட்டா டிவியேட் ஆகிட்டோம். சிஎஸ்கே ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னருக்கு போக போறாங்களா இல்ல ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு போக போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டிராவின் மேத்யூ வந்து இஸ் நாட் அ பேட்டர், அவர் வந்து ப்ராப்பர் ஸ்பின்னர் தான். மேபி இவர் நீங்க எடுத்தீங்கன்னா பேக்கப் ஆஃப் நூர் அகமதா வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல முடிவா கூட இருக்கலாம்ங்க. பிகாஸ் லாஸ்ட் சீசன் நூர் அகமதுக்கு பேக்கப் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ இவர் வந்தாருன்னா வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு தோணுது. சிஎஸ்கே கிட்ட இருக்கிற 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ்க்கு மக்கள் எல்லாரும் 40 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் சஜஷனா கொடுத்துட்டாங்க. we really can't predict these type of things. ஆக்ஷன்ல at that moment சிஎஸ்கே என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் வந்து ஃபைனல் டிசிஷனா இருக்கும். லிவிங்ஸ்டன் ஹோல்டர்னு நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறப்போ சிஎஸ்கே ஆக்ஷன்ல இதோ உங்களுக்காக டேவிட் மில்லர் அப்படின்னுமே நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிஎஸ்கே லோவர் ஆர்டர்ல தான் வந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கே தவிர அவங்களோட டாப் ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்லி செட்டில்டு. அதனால தான் பிளேயர்ஸ் லைக் கேமரன் கிரீன் won't fit in சிஎஸ்கே unless ஏதாவது ஒரு டாப் ஆர்டர் பிளேயரை சிஎஸ்கே உட்கார வச்சாங்கன்னா வந்து கேமரன் கிரீன் வந்து உங்களால 11ல ப்ளே பண்ண வைக்க முடியும். ஆனா சிஎஸ்கே அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய டீம் கிடையாது. கேகேஆர் ஈஸியா கேமரன் கிரீனை பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கண்டிப்பா சிஎஸ்கே அவங்களோட பர்ஸை கம்மி பண்றதுக்காக நல்லா இன்ஃபிலேட் பண்ணி விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் 25 crores வரைக்குமாவது சிஎஸ்கே போகிறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. எவ்வளவு கேமரன் கிரீனை வந்து பிரைஸ் ஏற்றி விட்டு கேகேஆர் அடி வாங்க வைக்கிறீங்களோ அப்பதான் சிஎஸ்கேக்கு நல்லது. இன்கேஸ் கிரீனை ஒரு 20 crores கேகேஆர் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஸ்டில் வந்து 40 crores லெஃப்ட்ல இருப்பாங்க. அதனால அவங்களால மற்ற பிளேஸ்க்குமே வந்து ஹார்டா போக முடியும். ஸோ சிஎஸ்கேட ஆக்ஷனை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. என்கேஜ் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கிறப்போ ஷார்ட் லிஸ்ட் பத்தி நிறைய மேஜர் அப்டேட்ஸ் இப்போ கிரிக் பஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் வீடியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சொல்லியிருப்பேன் 340 இருந்து 500 பிளேஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 350 பிளேஸ் வந்து எக்ஸாக்டா ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. இனிஷியல் ஸ்ப்ரெட் ஷீட்ல இல்லாத குவிண்டன் டிகாக்கோட நேம் வந்து இப்போ ஃபீச்சர் ஆகியிருக்கு. குவிண்டன் டிகாக்கோட பேஸ் பிரைஸா 1 crore செட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த IPL 26 ஆக்ஷன் வந்து 16th டிசம்பர் 2:30 PM ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 நியூ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்மே இந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. டிராவின் மேத்யூ, பினுரா பெர்னாண்டோ, குசால் பெரேரா அண்ட் துனித் வெலாலகே. ரோஹித் ஜுக்லனான நீங்க மாஸ்ன கிரிக் பஸ்ல இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டிராவின் மேத்யூ வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காருன்னு. அண்ட் இவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க கேமரன் கிரீன் வந்து பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல வருவார்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ கிரிக் பஸ்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேமரன் கிரீன் வந்து ஃபர்ஸ்ட் செட் பேட்டர்ஸ்ல தான் வரப்போறாரு. அந்த செட்ல வந்து டெவான் கான்வே, ஜேக் ஃப்ரேசர் மெக்கக், சர்ஃப்ராஸ் கான், பிருத்வி ஷா அண்ட் டேவிட் மில்லர் மாதிரி பிளேயர்ஸ்மே வந்து ஃபீச்சர் ஆக போறாங்க. வெங்கடேஷர் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்க்கான முதல் செட்ல வர போறாராம். அங்கேஸ் டீம்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் ப்ராசஸ்ல வந்து எக்கச்சக்கமான நியூ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து பிசிஏ கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆரப் குல், மிலஸ் ஹாமட், டான் லாட்டகன், குவிண்டன் டிகாக், கார்னர் எஸ்டூசன், ஜார்ஜ் லிண்டே, பயாண்டா மஜோலா, டிராவின் மேத்யூ, பினுரா பெர்னாண்டோ, குசால் பெரேரா, துனித் வெலாலகே, அகீம் அகஸ்தே. ஸோ இந்தியன்ஸ்லேயுமே வந்து எக்கச்சக்கமான நியூ பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அதெல்லாம் நிறைய அன்னோனா இருக்கிறதுனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ 350 பிளேயர்ஸ் இந்த IPL ஆக்ஷனில் இருக்க போறாங்க. நீ உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பீஷியஸ். பாய்.